தலைமுறையின் தன்னம்பிக்கையை கேலி பேசாதீங்க. தலைமுறையின் தன்னம்பிக்கையை கேலி செய்தது இவர் தான். அந்த குழந்தைகிட்ட வந்து இங்க கேளுங்க நீங்க எதுக்கு வீடியோ எடுத்தீங்க? அதை போய் நீங்க பண்ணதே தப்பு. முதல்ல அந்த வீடியோ எதுக்கு மேடம் எடுத்து ரிலீஸ் பண்றீங்க? ஆனா நானே ஒரு அரசு பள்ளி மாணவி தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆமா, நிர்மலா சீதாராமன் கூட சொன்னாங்க, நானே ஊறுகாய் விட்டு வளர்ந்தவள் தான். மோடி கூட சொல்றாரு, நானே டீ விட்டு வளர்ந்தவன் தான். இவர் விஜய் கூட சொல்றாரு, நானே வந்து ஒரு ஏழை துணை இயக்குனருடைய மகன் தான் அப்படின்னு சொல்றாருல. இந்த விக்டிம் கார்டெல்லாம் எடுக்காதீங்க தயவு செய்து. நீங்க சிவகாசி தானே, எத்தனையோ தனியார் பள்ளிக்கூடங்கள் அங்கே இருக்கு, எத்தனையோ தனியார் கல்வி நிலையங்கள் அங்கே இருக்கு. போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க பார்ப்போம். அங்கே இருக்கிற ஹெட்மாஸ்டர் ஏறுங்க பார்ப்போம். அங்கே இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து என்கொயரி பண்ணி இதே மாதிரி ரீல்ஸ் போடுங்க பார்ப்போம். முதல்ல தொடங்கி வச்சது ஐஏஎஸ் அதிகாரி சேலம் திவ்யா, அப்புறம் வந்து திருவள்ளூர்ல இருக்கிற அந்த கலெக்டர். ஆனா இவங்க எல்லாருமே ஒரு 4-5 இதை வந்து முதல் தொடங்கி வச்சது ஒரு ஐஏஎஸ் வீடியோ எடுக்கிறவங்க. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க ஒரு அரசு பள்ளியில் ஆய்வு செய்கிறாங்க. அதை வீடியோவாக எடுத்து அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆங்கிலத்தில் ஒரு மாணவிகிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஆசிரியரை கேட்க சொல்கிறாங்க. இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த மாணவி தயங்கி பதில் சொல்கிறாங்க. தன்னுடைய அப்பா வந்து ஒரு கூலியாக இருக்கார் அப்படின்னு ரொம்ப நேரம் யோசித்து கழித்து அந்த பதிலை சொல்கிறாங்க. ரீல்ஸ் வெறியில் அமைச்சர் இப்படி செயல்படுறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. ரீல்ஸ் அமைச்சர்னே அவங்கள சொல்லியிருக்கிறார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூட கண்டிச்சிருக்கிறாரு. சமூக வலைதளங்களில் பல்வேறு தரப்பினர் இதை கண்டித்து பேசிக்கிறாங்க. ஆனால் அமைச்சர் கீர்த்தனா சொல்கிறது என்னென்னா, என்ன வேணால் கிண்டல் பண்ணுங்க, ஆனால் அந்த குழந்தைகளை எதுவும் சொல்லாதீங்க. என்னுடைய ஆங்கிலத்தை நீங்கள் வந்து இப்போ கிண்டல் பண்ணி போடுறீங்க, இப்போ பேசுகிறதே, நாளைக்கு அவங்களையும் அது போல் யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான், தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காக அந்த மாதிரி நான் செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே இந்த ஆங்கிலத்தில் பேசுவது அப்படின்றது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமாகவோ அல்லது இயல்பாக வந்து உழைக்கும் வர்க்கத்தினருடைய வீடுகளில் நம்ம பிள்ளை ஆங்கிலத்தில் பேசணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு பெரிய ஆஸ்பிரேஷன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னால் முடியாதது ஒன்றை என் பிள்ளை செஞ்சு காட்டணும். இப்போ சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரைம் சொல்றது இருக்குல்ல, அது எல்லாமே அதனுடைய வெளிப்பாடு தான். பார்த்தியா என் பிள்ளை எப்படி பேசுது பார்த்தியா அப்படின்ற பெருமைக்குரிய விஷயம்தான். அப்படிப்பட்ட மனநிலையோடு கீர்த்தனா அவர்கள் அந்த குழந்தை அந்த வீடியோவில் அணுகி இருந்தாரா அப்படின்னா இல்லை. மாறாக அந்த குழந்தை பேச தொடங்கும் போதே அந்த குழந்தைக்கு பேச தெரியல, நீங்க வேணா கேளுங்க அந்த பிள்ளை என்ன பேசுன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு இழிவுபடுத்துகின்ற நோக்கத்தோட தான் அமைச்சர் மேக் அ கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஆரம்பிக்கிறார். உள்ளபடியே அந்த குழந்தைய நம்ம யாரும் ட்ரால் பண்ணல, அமைச்சர் கீர்த்தனா தான் அந்த பொண்ணை ட்ரால் பண்ணுது, அந்த பொண்ணை இன்டிமிடேட் பண்ணுது, அந்த பொண்ணை வந்து ரொம்ப பெரிய குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குனது அமைச்சர் கீர்த்தனா தான். நீங்க சொன்னது போல உங்களை தான் எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. ஏன் கிண்டல் பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து எந்த தலைவருமே வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியனோ அல்லது வந்து பிரிட்டிஷ் வீட்டில் வளர்ந்தவங்களோ கிடையாது, அல்லது வேற ஒரு ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகளில் பிறந்து வளர்ந்தவர்கள் கிடையாது. அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை தவிர மற்ற எல்லா அமைச்சர்களுமே தமிழ்நாட்டில் நமக்கு என்ன இங்கிலீஷ் வருமோ அந்த இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. அதில் கிராமட்டிக்கல் எரர் இருக்குமானா இருக்கும். இன்னும் கொஞ்சம் சொன்னால் இப்போ டிஆர்பி ராஜா அவர்கள் நல்ல ஆங்கில புலமையோட பேசுவார். அப்புறம் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கிராமட்டிக்கல் எரர்ஸ்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் யாருமே என்றைக்குமே ட்ராலாக மாற்றினதோ பார்த்ததோ கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு தேவை நாலேஜ். பள்ளிக்கூடம் என்பது கம்யூனிகேஷனை மேம்படுத்துவதற்கான இடமானா கம்யூனிகேஷனையும் மேம்படுத்துவதற்கான இடம். அடிப்படையில பள்ளிக்கூடத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கு அறிவை கற்பிப்பது, மாணவர்களுக்கு அறிவோடு சிந்திக்க கற்பிப்பது. அதுதான் பள்ளிக்கூடத்தினுடைய நோக்கம். அந்த சிந்திக்க கற்பிக்கும் போது அதனுடைய ஒரு வடிவமாக கம்யூனிகேஷனை அவங்க சேர்த்து கத்துக்கிறாங்க. அப்போ தாய்மொழி வழிக்கல்வி அப்படின்னு நம்ம சொல்றோம். தாய்மொழி வழிக்கல்வின்னு நம்ம கேட்பதற்கான அடிப்படை காரணமே என்னன்னா, இப்ப நான் வந்து 12th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் தான், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல தான் நான் 10th வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். எய்டட் ஸ்கூல்ல நம்ம படிக்கும்போதும்
மெட்ரிகுலேஷன்ல படிக்கும் போதும் எங்க படிச்சாலும் சரி, இந்த எல்லாத்துலயுமே வந்து இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிறது சிரமமா இருக்கும். எங்க அப்பாவும் ஒரு ஸ்கூல் டீச்சர் அப்படின்றதுனால நான் 11th 12th என்ன பண்ணுவேன்னா, எங்க அப்பாட்ட சொல்லி அவங்க முன்னாள் மாணவர்கள்ட்ட இருந்து எனக்கு இங்கிலீஷ்ல இருக்கிற புத்தகங்களுக்கு இணையான தமிழ் புத்தகமும் தமிழ் மீடியம் புக்ஸை வாங்கி வச்சு அதை நான் தமிழ்ல ரீட் பண்ணி புரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் நான் அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுவேன். இது ரொம்ப சிரமமான ப்ராசஸ். அப்போ தாய்மொழி வழி கல்வின்றது எதனால முக்கியம்னா, அப்ப நம்ம எளிமையா அந்த அறிவை புரிஞ்சுக்க முடியும். அறிவு புகட்டுவதுதான் முதன்மையான நோக்கமா இருக்கணுமே தவிர, எப்படி பேச வேண்டும் என்பதை அடுத்து. நீங்க அறிவுல கான்பிடண்டா இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு என்னுடைய மனைவியே எடுத்துங்க, என்னுடைய இணையர் அவங்க வந்து தமிழ் மீடியத்துல படிச்சவங்க, முழுக்க முழுக்க தமிழ் மீடியத்துல படிச்சவங்க. ஆனா நான் முழுக்க முழுக்க ஆங்கில வழிக்கல்வியில படிச்சேன். நான் இங்கிலீஷ்ல பேசுறதை விட 100 மடங்கு அட்டகாசமான ஆங்கிலத்துல என்னுடைய இணையரால பேச முடியும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வேலை பார்க்கிற துறைக்கு தேவையான கான்பிடண்டான ஸ்கில்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு, நாலேஜ் அவங்கள்ட்ட இருக்கு. அதனால அவங்களால கான்பிடண்டா பேச முடியும். ஒரு குழந்தைக்கு அந்த கான்பிடன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டா வராது. அந்த குழந்தைக்கு எப்ப கான்பிடன்ஸ் வரும்னா, வீடு பிரிவிலேஜான வீடா இருக்கும்போது அந்த கான்பிடன்ஸ் வரும். வீட்டுல வந்து என்ன சுதந்திரமா இங்கிலீஷ் பேசக்கூடிய சூழல் இருந்தா அந்த கான்பிடன்ஸ் வரும். ஒரு தலைமுறையின் தன்னம்பிக்கையை கேலி பேசாதீங்க. தலைமுறையின் தன்னம்பிக்கையை கேலி செய்தது இவர்தான். அந்த குழந்தைகிட்ட வந்து இங்க கேளுங்க, இங்க கேளுங்க, நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை. ஸ்கூல்ல வந்து நீங்களும் ஸ்கூல் படிச்சுட்டு தான் வந்தீங்க, நானும் ஸ்கூல் படிச்சு தான் வந்தேன். சிஓ டிஓ டிஏ இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். அதுல அந்த எஜுகேஷன் இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் வந்து ஆய்வு பண்ண வருவாரு. வரும்போது வந்து யார் பதறுவாங்க அப்படின்னா, டீச்சர்கள் பதற்றம் ஆவாங்க. ஏன்னா அவங்க பாடம் நடத்துற திறனை தான் அவங்க முத சோதிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்ப்பாங்க. கரெக்டா இருக்கா, பிளே கிரவுண்டு கரெக்டா இருக்கா, மாணவர்களுக்கு தண்ணி வசதி இருக்கா, பிளேயிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, டீச்சிங் ஃபெசிலிட்டிஸை கரெக்டா வச்சிருக்கிறாங்களா, கிளாஸ் ரூம்ல வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன்ஸுக்கான எல்லா விஷயங்களும் சரியா இருக்கா, பெஞ்சு சரியா இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு டீச்சர் சரியா பாடம் நடத்துறாரா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு போகும்போது சில நேரங்கள்ல வந்து இரவில் நட்சத்திரம் தெரியுமா, தெரியாது சார் அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்கள், ரொம்ப ரேரா தான் அதெல்லாம் நடக்கும். அதுவுமே கூட ஓகே நல்லா பண்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லிட்டு போயிருவாங்க. என்ன இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தீங்க, அந்த பையன் இங்கிலீஷே பேச தெரியல, அப்படிலாம் யாருமே போய் இன்டிமிடேட் பண்ண மாட்டாங்க. விட இதை போய் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அவங்களுடைய உளவியல். அவங்க ஏன் அங்க போனாங்கன்றதனுடைய நோக்கமே மாணவர்களை குற்ற உணர்ச்சிக்கால. ஆனா நானே ஒரு அரசு பள்ளி மாணவி தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆமா, நிர்மலா சீதாராமன் கூட சொன்னாங்க, நானே ஊறுகாய் விற்று வளர்ந்தவள் தான். மோடி கூட சொல்றாரு, நானே டீ விற்று வளர்ந்தவன் தான். இவரு விஜய் கூட சொல்றாரு, நானே வந்து ஒரு ஏழை துணை இயக்குனருடைய மகன் தான் அப்படின்னு சொல்றாருல. இந்த விக்டிம் கார்டெல்லாம் எடுக்காதீங்க தயவு செய்து. நீங்க வந்து ஏழை தாயின் மகன், நானே அரசு பள்ளியில் படித்தவன், நீங்க அரசு பள்ளியில படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்லப்ப பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுற வீட்டுல இருந்து வரும். அந்த பிள்ளைங்களால ஒரு லாங்குவேஜ் எப்ப சார் டெவலப் ஆகும், 2 பேர் பேசும்போது தான் டெவலப் ஆகும். இப்ப நம்மளே முதல்ல நம்ம வீடியோ பேச ஆரம்பிச்ச வீடியோஸ் எடுத்து பார்த்தோம்னா ஒரு மென்மையா பேசியிருப்போம், கொஞ்சம் வாய்ஸ் கஸ்கியா இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்காது. நம்முடைய ஒரு 5 ஆண்டுகள் ஜேர்னில, இப்போ உங்களுடைய 15 ஆண்டு அனுபவம், என்னுடைய 5 ஆண்டு அனுபவம், இந்த 5 வருஷத்துல நம்ம வீடியோஸ் எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆண்டு நம்முடைய கம்யூனிகேஷன்ல நம்மளுடைய கான்பிடன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியா டெவலப் ஆயிருக்கும். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் வந்து கேட்டார் அப்படின்னா எவ்வளவு கஷ்டமான விஷயங்களாக இருந்தாலும் நம்மளால ஈஸியா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசிட முடியும். ஆனா அந்த குழந்தைகளுக்கு அப்படி கிடையாது. அவங்க இங்கிலீஷ் கத்துக்கலாம், அவங்களுக்கு கிராமர் சொல்லி கொடுக்கலாம். ஆனா அவங்க பேசி பழகினாதானே அந்த மொழி வளரும். பேசி பழகாத போது ஒரு மொழி எப்படி வளரும்? இல்ல அதுதான் அப்ப அமைச்சர் சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாம். அப்ப அரசு பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஆங்கிலத்துல பேசுங்கன்னு சொல்றாங்களா? அரசு பள்ளி கூட ஆங்கிலத்துல பேசுறத முதன்மையான நோக்கமாக எடுத்துக்கொண்டால் அறிவு புகட்டுவதை வந்து 2ஆம் கட்டமாக நகர்த்திடணுமா? அறிவு பகிர்மானம் என்பது முதன்மை நோக்கமா, மொழி பரிமாற்றம் என்பது முதன்மை நோக்கமா? அறிவு பரிமாற்றம் தான் முதன்மை நோக்கம். மொழியை எப்பனாலும் கத்துக்கலாம். நீங்க பள்ளிக்கூடத்துல வந்து ஆங்கிலமே படிக்காத ஒரு குழந்தை கூட, ஹிந்தியே படிக்காத ஒரு குழந்தை கூட ஹிந்தியை கற்றுக்கொண்டு வேலை பார்க்கலாம். இப்ப நம்ம ஊர்ல வந்து எத்தனையோ ஹிந்தி பேசும் மாநிலங்கள் இருந்து வருகின்ற இளைஞர்கள் வேலை பார்க்கறாங்க, நல்லா தமிழ் பேசுறாங்க. நம்மளே போய் வந்து அவங்கள்ட்ட இங்கிலீஷ்ல கேட்டோம்னா அவங்களுக்கு புரியல. ஆனா தமிழ்ல உன் வயசு என்னன்னு கேட்டா ஈஸியா பதில் சொல்றாங்க. வாட்ஸ் யுவர் ஏஜ்னா தான் அவங்களுக்கு தெரியல. அப்ப அவங்க கத்துக்கிறாங்கல்ல. ஏன்? அந்த வேலை நிமித்தமா தொடர்ந்து பேசும்போது தான் கத்துக்கிட முடியும். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒரு அமைச்சர் மாணவர்களை ரொம்ப சித்திரவதை செய்கின்ற நோக்கத்தோட செயல்பட்டு இருக்கிறார். அந்த மாணவி இப்ப எதுக்கு வீடியோ எடுத்தீங்க? இப்படிலாம் பண்ணாதான் பிள்ளைங்க கத்துக்கும்னா அதை போய் நீங்க பண்ணதே தப்பு. முதல்ல அந்த வீடியோ எதுக்கு மேடம் எடுத்து ரிலீஸ் பண்றீங்க? அந்த டீச்சரை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குறீங்க. அந்த டீச்சரால கிராமர் தான் சொல்லி கொடுக்க முடியும். அவங்க வந்து இங்கிலீஷ் ஒரேட்டரா? அவங்க எதுக்கு இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா இருக்கணும்? இங்கிலீஷை பேசும்போது கிராமட்டிக்கலா சரியா பேசுறத அந்த டீச்சர் சொல்லி தரலாம்.
அந்த டீச்சர் வந்து எப்படி பேசினா ஈஸியா பேச முடியும்ன்ற வித்தையே சொல்லி தரலாம். ஆனா அவங்க நல்லா பேசணும்னு அவசியம் இல்லையே. எத்தனையோ கிரிக்கெட் வீரர்களுக்கு கோச்சிங் கொடுக்குற கோச்சர்ஸ் எல்லாம் பாருங்க. சச்சின் டெண்டுல்கர் இன்னைக்கு கிரிக்கெட் கோச்சிங் கொடுத்திருக்கிறாரா? ஆனா நம்ம யாரெல்லாம் சுமாரான பிளேயர்ஸா பார்த்தோமோ அவங்க எல்லாம் நல்ல கிரிக்கெட் கோச்சஸா இருந்திருக்கிறாங்க. ஒரு ஆவரேஜான பிளேயர்ஸ் வந்து சிறந்த கிரிக்கெட் கோச்சஸா வந்திருக்கிறாங்க. ஏன்? ஒருத்தர் ஆடும் திறனும் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கும் திறனும் ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச பல பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க தெரியுமா? அவங்க பேசினா மட்டும் மொழி வளர்ந்துருமா? வளராது. அப்ப அந்த மாணவர்களுக்கு வந்து முதல்ல கான்பிடன்ஸை கொடுக்கணும். நல்லா அந்த பொண்ணு ஆக்சுவலா கீர்த்தனாவை விட நல்ல ஆங்கிலத்துல பேசினார். ஹேண்ட்ஸ் ஆஃப்ன்றாரு கீர்த்தனா. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. அவர் என்னன்னாலும் சொல்லட்டும். நான் இதுவரைக்கும் சமூக வலைதளங்கள்ல பல விஷயங்களை ட்ரால் பண்ணி எழுதியிருக்கேன். கீர்த்தனாவுடைய ஆங்கிலத்தை நான் ட்ரால் பண்ணி ஒரு போஸ்ட் கூட நான் போடவே இல்லை. ஏன் போடல? ஏன்னா இது ரொம்ப இயல்பு. ஒரு பின்னணிய குடும்பத்தில இருந்து வரக்கூடிய ஒருத்தர் வந்து இப்படிதான் பேசுவாங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அவங்க சொல்ல வந்த கருத்தை சொல்லி முடிச்சிட்டாங்களா? அதை அவங்களால முடியுதா? அவ்வளவுதான் தேவை. அந்த புரிதல் நமக்கு இருக்கு. அமைச்சர் கீர்த்தனாவுக்கு இருக்கா? உங்க அப்பாவுடைய ப்ரொஃபஷன் என்னன்னு கேக்குறாங்க. ஒரு பொது உளவியல்ல இருந்து வர்ற வெளிப்பாடு தானே இது. எது பொது உளவியல்? இந்த மாதிரி இங்கிலீஷ் பேசணும், ஏன் பேசல அப்படின்னு பலர் சாமானியருக்கு இருக்கலாம். அது சாமானியருக்கு இருக்கலாம். அல்லது அமைச்சரா இருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அது வந்து எங்க இருந்து வருது அப்படின்னா, இப்ப யார் அந்த கேள்வியை எப்படி கேட்கறாங்கன்றதுதான். இப்ப அமைச்சர் கீர்த்தனா அவருடைய புரிதல். அவங்க இங்கிலீஷ் தப்பு தப்பா தானே பேசுறாங்க. அவங்க பேசுறாங்கல்ல. ஏன்? அவங்க அமைச்சர்ன்ற கான்பிடன்ஸ் இருக்கு அவங்கள்ட்ட. அதனால அவங்க எப்படினாலும் பேசலாம். நாளைக்கு அவங்க எந்த மொழியிலனாலும் பேசலாம். சொல்ல போனா இப்ப அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, சிஎம் ஆபீஸ் வந்து எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு, இந்த மாதிரி தேவையில்லாத ஆய்வுகளை யாரும் செய்ய வேண்டாம், செய்யக்கூடாதுன்னு அறிவுறுத்தி இருக்கிறாங்க அப்படின்றாரு. கீர்த்தனாவோட செயல்பாடுக்கு இதுதான் அவருடைய பதிலா இருக்கு. கீர்த்தனாவுடைய செயல்பாடு முதல்ல கண்டிக்கத்தக்கது. அதை முதல்ல அரசாங்கம் வந்து ஏத்துக்கிடணும். அரசாங்கம் டேமேஜ் கண்ட்ரோலுக்காக இனிமேல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, உடனே நிறுத்த போறாங்களா? கிடையாது. அப்படிலாம் நிறுத்த மாட்டாங்க. இவங்களுடைய இப்ப PLA ஜெகநாத் மிஸ்ரான்னு ஒருத்தர் தேசிய செட்டியார் சங்கம்னு ஒரு சாதி சங்கம் வச்சிருக்கிறாரு. அவர் காலேஜ்ல போய் பேசிட்டு இருக்கிறாரு. அது தேவையான ஆய்வா தேவையில்லாத ஆய்வா? எது தேவையான ஆய்வு, எது தேவையில்லாத ஆய்வு? இதுக்கு முன்னாடி அன்பில் மகேஷ் அமைச்சரா இருந்தாரு. அவரும் பள்ளிக்கூடங்களுக்கு போயிருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு வாத்தியார் எழுதியிருக்கிறாரு, அன்பில் மகேஷ் வந்தாரு. எந்த இடத்துலயும் வந்து மாணவர்கள் வந்து அமைச்சரை பார்த்த உடனே தடுமாறுறாங்க. ஏன் தடுமாறுறாங்க? இவ்வளவு பெரிய அரசியல்வாதி, இத்தனை லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிச்ச ஒருத்தர், நம்ம பார்த்து வியந்த ஒருத்தர் நம்ம கண் முன்னாடி வந்து நிக்கிறாரு அப்படிங்கும் போது பதறுவாங்க. ஆனா அவ்வளவு பதற்றத்திலையும் அந்த பிள்ளை நல்ல இங்கிலீஷ்ல பேசுச்சு. வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னு கேட்டாங்க அந்த டீச்சர். அந்த பிள்ளைக்கு ப்ரொஃபஷனுக்கு அர்த்தம் நல்லா தெரிஞ்சதுனாலதான் மை ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன் இஸ் கூலி அப்படின்றாரு அந்த பிள்ளை. ஆனா அந்த கூலின்னு சொல்லும் போது அந்த பிள்ளை அடையிற வேதனை இருக்குல்ல, சுத்தி இருக்கிற பிள்ளைங்களுக்கு முன்னாடி எங்க அப்பா கூலி அப்படின்னு சொல்லும் போது வர்ற ஒரு வேதனை இருக்குல்ல, அதை வந்து நீங்க தீர்த்து வைக்கவே முடியாது. சொல்லுன்னு கேக்குறாங்க. நீங்க ஸ்கூல்ல வந்து இந்த டைரியில ஃபர்ஸ்ட் பேஜை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்றதுக்காக எழுதிட்டு வர சொல்லுவாங்க. ஆக்குபேஷன் ஒரு காலம் இருக்கும். அதுல வந்து இந்த ஃபார்மர்ஸ் எழுதிடலாம், டீச்சர் எழுதிடலாம், டாக்டர் எழுதிடலாம், இன்ஜினியர் எழுதிடலாம். கூலி அதை எப்படி எழுதுறது? இது வந்து எத்தனை பிள்ளைகளுக்கு குழப்பமா இருக்கு தெரியுமா? நான் படிக்கும் போது சக மாணவர்கள் பல பேர் வந்து, மச்சான் கூலின்னு எப்படிடா எழுதுறது, பார்த்தா என்னடா நினைப்பாங்க அப்படின்ற அந்த உணர்ச்சி இருக்குல்ல, அதை வந்து நீங்க வந்து அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. ஆனா அதை சொல்லுன்ற பேர்ல சரி சொல்ல வைத்ததன் மூலமாக கூலின்றது ஒன்றும் தப்பு இல்லை. அவர் உழைக்கிறார், உடலால் உழைக்கிறார். அந்த உழைப்பை தான் நம்ம மதிக்கணுமே தவிர கூலின்னு அவர் இழிவுபடுத்தக்கூடாது. அந்த பதில் அமைச்சருக்கே அதிர்ச்சி அளிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அதிர்ச்சி அளிச்சிருந்தா எதுக்கு வீடியோ எடுத்து போடுறாங்க? ஏன்னா நமக்கு அதிர்ச்சியா இருக்குது. இப்ப சட்டமன்றத்துக்குள்ள புகுந்து நாளைக்கு சட்டமன்றத்துல செயலாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கதான் அந்த சட்டமன்ற வளாகத்தினுடைய பொறுப்பாளர்கள். அந்த வளாகத்துக்குள்ள புகுந்து அமைச்சர் ஆபீஸ்ல புகுந்து இங்கிலீஷ்ல பேசுங்க. வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன், வாட்ஸ் யுவர் ஆக்குபேஷன், ஹவு மச் யூ ஆர் ஏர்னிங், ஹவு மச் யூ ஆர் ஆடிட்டிங், ஹவு மச் யூ ஆர் ஃபைலிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசினா வந்து அமைச்சர்களால் பதில் சொல்ல முடியுமா? எத்தனை அமைச்சர்களுக்கு இது மாதிரி பேச முடியும்? முடியாதுல்ல. எங்களால முடியாது, இவங்க பேசணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுவே முதல்ல வந்து ஏற்புடையது அல்ல. உங்களால முடியாது, அவங்களுக்கு முடியும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை. என்ன தேவை அப்படின்னா, பெற்றோருக்கு இருக்கிறது ஆஸ்பிரேஷன், இவங்களுக்கு இருக்கிறது ஆஸ்பிரேஷன் கிடையாது, திணிப்பு. இங்கிலீஷ் நல்லா பேசு நல்லா பேசு நல்லா பேசுன்னு சொல்றதே ஒரு திணிப்பு தானே. அவனுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சா போதும்.
எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. எத்தனை பேரால ஃப்ளூயண்டா பேச முடியும்? அவங்க சப்ஜெக்ட் மேட்டர் அவங்களால தெளிவா பேச முடியுமே தவிர ஃப்ளூயன்சி தேவையில்லைங்க. என் கூட படிச்ச முழுக்க முழுக்க அரசு வழி கல்வியில படிச்ச மாணவர்கள் இன்னைக்கு நல்ல உயர்ந்த பொறுப்புகள் இருக்கிறாங்க ஐடி நிறுவனங்கள்ல. அவங்களுக்கு துறைக்கு தேவையான ஆங்கில புலமையோட அவங்க இருக்கிறாங்க. எப்ப அது கிடைக்கும்? கான்பிடன்ஸ் இருக்கும்போது. அமைச்சர் கீர்த்தனாவுடைய இந்த நடவடிக்கையில படிப்படியா பார்த்தோம்னா, முதல்ல அவங்க ஆய்வுக்கு போனதே ஏன்னு தெரியல. ரெண்டாவது, அவங்க ஒரு பள்ளி வகுப்பறைக்குள்ள நுழைந்து அந்த மாணவர்களை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. இது ரெண்டாவது குற்றம். மூன்றாவது, அந்த ஆசிரியருக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுதான்னு பார்ப்போம், நீங்க பேசுங்க பார்ப்போம் அப்படின்னு ஆசிரியரை குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கி அந்த மாணவர்கள் மத்தியில அந்த மாணவர் நாளைக்கு என்ன சார் நினைப்பாங்க? மாணவர்களுக்கு புரிதல் இருக்காது. மாணவர்கள் என்ன நினைப்பாங்க? டீச்சர்ஸ் ஃப்ளூயண்டா பேசணும், அவங்களுக்கு சொல்லித் தருவதற்கும் திறனை வெளிப்படுத்துவதற்குமான வேறுபாடு மாணவர்களுக்கு தெரியாது. அவன் என்ன நினைப்பான்? இந்த அம்மாவுக்கே இங்கிலீஷ் தெரியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பான். அப்ப அந்த பிள்ளைங்க முன்னாடி அந்த ஆசிரியை வந்து அவமானப்படுத்திருக்கீங்க. அந்த ஆசிரியர்களுக்கு முன்னாடி, மற்ற மாணவர்களுக்கு முன்னாடி இந்த சின்ன பிள்ளையை அவமானப்படுத்திருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளவு மோசமான நடவடிக்கை. ஆக்சுவலா இது எதுக்கு பண்ணாங்க அவங்க? எதுக்குன்னா அவங்க வந்து என்னன்னா மாணவர்களுக்கு மத்தியில இங்கிலீஷை ஊக்குவிக்கிறேன்ற மாதிரி ஒரு பில்டப்ப கொடுக்குறாங்களாம். அரசு பள்ளிக்கூடத்தை எப்படி நான் கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறேன். அவங்க துறையும் இல்ல. இதுக்கு முன்னாடி இப்படித்தான் வந்து சேலம் திவ்யான்னு ஒரு கலெக்டர் இருந்தாங்க. அவங்க இப்படித்தான் வந்து திடீர்னு ஸ்கூலுக்குள்ள போயிட்டு டீச்சர் எங்க வர சொல்லுங்க அப்படின்னாங்க. இங்க யாரு டீச்சர் எங்கன்னு கேட்க வேண்டியது ஹெட் மாஸ்டர் பொறுப்பு. நீங்க யாரு? இப்படித்தான் திருவள்ளூர் கலெக்டர் ஒருத்தர் இருந்தாரு. அவரு போய் ஸ்கூலா போய் உங்களுக்கு அது தெரியுமா, உங்களுக்கு இது தெரியுமா, விஏஓ போய் அந்த ஏறியே சீஃப் செக்ரட்டரியா போய் ஏற முடியுமா உன்னால? ஆனா இவங்க எல்லாருமே ஒரு 4 இதை வந்து தொடங்கி வச்சது ஒரு ஐஏஎஸ் வீடியோ எடுக்கிறவங்க. தொடங்கி வச்சது ஐஏஎஸ் அதிகாரிகள். சேலம் திவ்யா, அப்புறம் வந்து திருவள்ளூர்ல இருக்கிற அந்த கலெக்டர், எனக்கு அவர் பேரு மறந்து போச்சு. அப்புறம் உமான்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க இப்படித்தான் தலையாரிய பிடிச்சு தலையை செய்வற மாதிரி அவங்க வந்து ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க. இந்த வீடு எப்படி உங்களுக்கு ஒதுக்குன, ஏன் ஒதுக்குனீங்கன்னு கேட்க வேண்டியது உங்க டிபார்ட்மெண்ட் மேட்ரு. அதை எதுக்கு பிரஸ் கொடுக்குறீங்க? திருவள்ளூர்ல போய் நீங்க ஆய்வு பண்றீங்க அப்படின்னா எதுக்கு வீடியோ எடுத்து போடுறீங்க? நாளைக்கு அந்த அதிகாரி எவனா மதிப்பானா? அந்த அதிகாரிகளை, அதாவது இவங்க அவமானப்படுத்தப்படுகின்ற எல்லாரையும் பாருங்களேன், அவங்களும் பிற்படுத்தப்பட்ட பின்னணியில இருந்து வந்தவங்க. அவரு போலூர் எம்எல்ஏ ஒருத்தர் போய் நீங்க குவாரியில இதெல்லாம் பயன்படுத்துறீங்கன்னு வீடியோ வந்துச்சுல்ல. இப்படி எல்லாமே இந்த ரீல்ஸ் எடுத்து போடுறது அப்படின்றத வந்து ஒரு ட்ரெண்டா இன்ஸ்பெக்டிங், நாங்க வந்து ரொம்ப கட்டுக்கோப்பா வச்சிருக்கோம், நாங்க எதையும் விட மாட்டோம், எல்லாம் எங்க கண்காணிப்புல இருக்கு அப்படின்ற மாதிரியான தோற்றத்தை உருவாக்க பாக்குறாங்க. இது நீங்க கண்காணிக்க வேண்டிய துறை கிடையாது. நீங்க எங்க போய் கண்காணிக்கணும்னா, ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில போய் விசிட் பண்ணுங்க. அந்த இண்டஸ்ட்ரியில வந்து சேஃப்டி ப்ரிகாஷன் சரியா இருக்கா அப்படின்றத ஆய்வு செய்யணும். அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சேர்ந்த அதிகாரிகளை கூட்டிட்டு போங்க, ஃபுட் சேஃப்டி தொடர்பான அதிகாரிகளை கூட்டு போங்க, அங்க அந்த அதிகாரிகளை வச்சுட்டு அங்க ஆய்வு நடத்துங்க, அது சரியா இருக்கா இல்லையா அப்படின்றத. இது மாதிரிதான் இப்ப சில கலெக்டர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். நாமக்கல்ல வந்து உமா ஐஏஎஸ்ஸா எனக்கு யாருன்னு தெரியல, அவங்க வந்து நான் மதுரையிலே பார்த்திருக்கேன், சந்தீப் நந்தூரின்னு ஒருத்தர். அப்போ வந்து மதுரையில வந்து இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு கேம்பெயின் ரொம்ப ஃபேமஸா நடந்தது. நானும் சில என்ஜிஓக்கள்ல பணியாற்றிட்டு இருந்ததுனால நானும் அந்த கூட்டத்துக்கு போறேன். திருமல நாயக்கர் மஹால்ல வச்சு நல்லா பேசுறாரு, பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிக்க வேண்டும். ஆமாமா, ஒழிக்க வேண்டியதுதான், நல்ல விஷயம்தான். அப்புறம் வந்து அப்படியே ரேலி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ரேலிக்கு போனவர் எந்த வழியில போறாரு அப்படின்னா, மதுரையில வந்து அந்த திருமல நாயக்கர் மஹால்ல இருந்து நீங்க வெளியே வந்தீங்கன்னாலே வரிசையா கடைகள் தான், எல்லாம் துணிக்கடைகள். ஏகே அகமது, போத்தி, சீத்திஸ்னு எல்லாம் வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே நீங்க அப்படியே நடந்தே போய் பார்த்துடலாம். நடந்து போய்கிட்டு இருக்கிறவரு ஒரு அம்மா பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. பூ கட்டிக்கிட்டு இருக்கிற அம்மா வந்து பிளாஸ்டிக் கவர் வச்சிருக்காங்க, புடிங்கிட்டு போயிட்டாருங்க. நான் பக்கத்துல இருந்து பாக்குறேன், என்னடா பூ கட்டுற அம்மாட்ட போய் புடிங்கிட்டு போறாங்க. பின்னாடி ஒரு பிரபல பேக்கரி இருக்கு. அந்த பேக்கரியில இருந்து பெரிய பெரிய பிக் சாப்பர் பைகள், பிளாஸ்டிக் பைகள்ல இருந்து அவ்வளவு பேர் வெளியே போறான். துணிவான ஆளா இருந்தா அந்த பேக்கரியில போய் புடிங்கிட்டு வந்திருக்கணும், போத்தீஸ்ல போய் நீ புடிங்கிட்டு வந்திருக்கணும். ஏகே அகமது மாதிரி கடையில போய், ஏகே அகமதுல கூட போவாங்க, போத்தீஸ்க்கு போக மாட்டாங்க. சென்னை சில்க்ஸ்க்கு போய் புடிங்கிட்டு வந்திருக்கணும், சரவணா ஸ்டோர்ஸ்க்கு போய் புடிங்கிட்டு வந்திருக்கணும். அங்கெல்லாம் போறதுல பூக்கடைக்கார அம்மா, அந்த அம்மா அந்த 50 ரூபாய்க்கு அந்த பிளாஸ்டிக் கவரை வாங்குறதுக்கு என்ன பாடுபட்டு இருக்கும், புடிங்கிட்டு போயிருவாங்க. கடைகள்ல போய் புடிங்கிட்டு போறது, இதை புடிங்கிட்டு போறது. பெரிய பெரிய கடைகள்ல போய் புடிங்கிட்டு போங்க, சரவண பவன்ல போய் புடுங்குங்க, ஏட்டுபில போய் புடுங்குங்க. ஏன் இங்க வந்து பூக்கடைக்கார கடை புடுங்குறீங்க? அப்ப இவன்லாம் இழைச்சவன், இவன்கிட்ட புடுங்கினா ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்ற திமிரு தானே. அதே திமிருத்தனம் தான் இந்த ஆசிரியர்கள் விவகாரத்துல அமைச்சர் கீர்த்தனா வெளிப்படுத்தியிருக்கிறார். இவன் அடிச்சா யார்? ஒரு பிரைவேட் ஸ்கூல் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க, அதுவும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு. நீங்க சிவகாசி தானே, எத்தனையோ தனியார் பள்ளிக்கூடங்கள் அங்க இருக்கு, எத்தனையோ தனியார் கல்வி நிலையங்கள் அங்க இருக்கு.
போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க பார்ப்போம். அங்க இருக்கிற ஹெட் மாஸ்டர் ஏறுங்க பார்ப்போம். அங்க இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து என்கொயரி பண்ணி இதே மாதிரி ரீல்ஸ் போடுங்க பார்ப்போம். அந்த பிள்ளைய கூப்பிட்டு கேளுங்க எவ்வளவுமா ஃபீஸ் கட்டினேன்னு சொல்லி கேட்டுட்டு கையோட கூட்டிட்டு போய் சேர்மன்ட்ட கூட்டு போய் நிப்பாட்டி அரசு நிர்ணயிச்சது இவ்வளவுதான் மெட்ரிகுலேஷனுக்கு, நீ எப்படி இவ்வளவு வாங்க போச்சுன்னு துணிவா கேள்வி கேளுங்க பார்ப்போம். அமைச்சர் ராஜ்மோகன் இப்போ வரைக்கும் பதில் சொல்லல. அந்த மாணவர்களுக்கு நேரம் அவர் கால் பண்ணி ஆறுதல் சொல்லியிருக்கணும். கவலைப்படாதமா, இங்கிலீஷ் பேசுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நானே தமிழ் பேச்சு உயிர் மூச்சுன்னு பேசி வளர்ந்தவன் தான், நீ கவலைப்படாத, நல்லா தமிழ்ல பேசு, இங்கிலீஷை எப்பனாலும் கத்துக்கலாம், உன்னுடைய நாலேஜ் தான் உன்னுடைய கான்பிடன்ஸை கொடுக்கும், கான்பிடன்ஸ் இருந்தா நீ எந்த லாங்குவேஜ்னாலும் கத்துக்கலாம் அப்படின்றத அந்த பிள்ளைகிட்ட பேசி இருக்கணும். அந்த ஆசிரியர்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கணும். அந்த ஆசிரியர் இருக்கிறாங்க, அந்த நின்றுட்டு இருந்த அந்த இடைநிலை ஆசிரியர் இருக்கிறாரு, அந்த ஆசிரியர் என்ன வீட்டுல வந்து இங்கிலீஷ் பேசுற அந்த அம்மாவும் வந்து ஒரு கூலி தொழிலாளியினுடைய மகளா தான் இருப்பாங்க. அவங்களுடைய கணவரும் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு உழைக்கிற குடும்பத்தை சேர்ந்தவரை தான் இருந்திருப்பாரு. அவங்க எப்படி அவ்வளவு இங்கிலீஷ்ல பேசுவாங்க? அப்ப என்ன வெள்ளைக்காரனை கூட்டு வந்து கிளாஸ் நடத்த போறீங்களா? வெள்ளைக்காரனை கூட்டு வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியுமா? நமக்கு தேவையான இங்கிலீஷ் என்ன? நமக்கு இருக்கிற அறிவை பரிமாறிக்கிறதுக்கு தான். இப்ப நம்ம 2 பேரும் இங்கிலீஷ்ல பேசினா என்ன பேச போறோம்? மீடியா அஃபேர்ஸ் பத்தி பேசுவோம், கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பேசுவோம். அதுக்கு தேவையான இங்கிலீஷ் நாலேஜ் நமக்கு இருக்கு. எனக்கு இங்கிலீஷ் பேச ஃப்ளூயண்டா வராது, ஆனா நான் இங்கிலீஷ்ல பல பேட்டிகள் நான் பேரலையில் எடுத்திருக்கேன். நான் இங்கிலீஷ்ல சில கூட்டங்கள்ல பேசியிருக்கேன். எப்படி பேச முடியுது? ஏன்னா எனக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியும். சப்ஜெக்டை வச்சு என்னால எதனாலும் பேச முடியும், வார்த்தைகள் இருந்தா போதும். அந்த பிள்ளைய போய் இவ்வளவு படிப்படியாக அந்த குழந்தைகளை வந்து இவ்வளவு சித்திரவதைக்கு ஆளாக்குவதுன்றதெல்லாம், அப்புறம் வந்து அந்த வீடியோவை போட்டது மீடியா தான் பிளர் பண்ணி போடுறாங்க. வெளியான வீடியோ பிளர் பண்ணாத வீடியோ. எனக்கு அந்த விஷயத்துல மீடியா மேல உண்மையிலேயே வந்து பரவாயில்ல, முகத்தையாவது பிளர் பண்ணி போட்டாங்க. ஆனா அந்த கிளாஸ்ல இருக்கிற அம்புட்டு பிள்ளைகளுக்கு வந்து அது எவ்வளவு அவமானமா இருக்கும். அந்த டீச்சர் எவ்வளவு, டீச்சருக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க பிஹேவ் பண்றாங்க. அப்புறம் கடைசி பெஞ்சில் இருக்கிறவன்ட்ட கேளு பார்ப்போம் அப்படின்னா, கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கிறேன். ஏன் நான் படிச்ச ஸ்கூல்ல, நான் வந்து படிச்ச காலத்துல கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கிற பசங்க வந்து காலேஜ்ல படிக்கும் போதே கடைசி பெஞ்சில் உட்காந்துருப்பான். என் பசங்க நல்லா படிப்பான். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நான் உட்காந்துருப்பேன். என்னை விட அவன் பல மடங்கு நல்லா படிப்பான். நான் அரியர்லாம் வச்சிருப்பேன், அவன் நல்லா அரியரே இல்லாம நல்லா படிப்பான். ஹைட் ஆர்டர்ல தான் கிளாஸ் ரூம்ல பெரும்பாலும் உட்கார வைக்கிறது. இந்த கடைசி பெஞ்சுன்றது வந்து சில பிரச்சனைக்குரிய மாணவர்களை தனியா உட்கார வைப்பாங்க. பெரும்பாலும் இப்ப வளர்த்தியா இருப்பாங்க. ஒரு காலத்துல இப்ப அதெல்லாம் கிடையாது. சிலர்லாம் வந்து நல்லா வளர்த்தியா இருப்பாங்க. அவங்களை எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள உட்கார வைக்கிற? பின்னாடி இருக்கிறவங்க போர்டு மறைக்காதா? நீங்க எந்த கிளாஸ்னாலும் பாருங்க, ஷார்ட்ல இருந்து ஹைட் அப்படிதான் போகும் பெரும்பாலும். இது வந்து இந்த பேக் பெஞ்சர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மித்தா அல்லது வந்து இப்படி ஒரு புழக்கத்தில் இருக்கின்ற ஒரு கதையாக அது சிலாகித்துக் கொள்வதற்கு சரியாக இருக்குமே தவிர ரியாலிட்டியில அப்படி கிடையாது. எல்லாருமே மாணவர்கள் தான். அந்த கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு சரி, இவங்க சொல்றது போலவே பள்ளிக்கூடத்துல ஒரு கிளாஸ் ரூம்ல நல்லா படிக்கிற மாணவர்களும் இருப்பாங்க, கொஞ்சம் கம்மியா படிக்கிற மாணவர்களும் இருப்பாங்க, சுத்தமா படிப்பு வராத மாணவர்களும் கூட சிலர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம், அவங்க குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கலாம். இப்ப எங்க அப்பா வந்து கிளாஸ்ல டீச்சரா இருந்த போது பல மாணவர்களை அவர் அட்ரஸ் பண்றதை பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கும். சில மாணவர்கள்லாம் வந்து நல்லா படிப்பாங்க, ஆனா அவங்க திடீர்னு ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவாங்க. உடனே அவங்கள கூப்பிட்டு அடிச்சிடக்கூடாது. அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சா அப்ப சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, அப்பாவால வேலைக்கு போக முடியல சார், எங்க அம்மா வந்து வீட்டை விட்டு வந்த உடனே வந்து இந்த வேலைக்கு போக சொல்லிட்டாங்க, வேற வழி இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவை கூப்பிட்டு, என்னம்மா பிரச்சனை? இல்லை சார், வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, அதனாலதான், இனிமேல் பண்ணல சார்பாங்க. சரிம்மா, உங்க வீட்டுக்காருக்கு என்ன வேலைம்மா, நான் யார்கிட்ட பேசணுமாம்மா அப்படின்லாம் பேசிட்டு, அந்த பையன் படிக்கிறதுக்கு கூடுதலா படிக்கணும்னா நீ சாயங்காலம் இருப்பா, நான் இருந்து சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தடியில பெஞ்சு போட்டு உட்காந்து சாயங்காலம் 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு 4 பேரை உட்கார வச்சு சொல்லி கொடுத்து அனுப்புவார். ஏன் இதெல்லாம் பேக் பெஞ்சர்ஸ்ன்னு இவங்க சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்குற அட்டென்ஷன். வந்த உடனே அந்த மாணவர்களை வந்து அந்த டீச்சர் கேள்வி கேட்பாரு. கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கிறோம், இங்கே உட்காந்துருக்க, முன்னாடி உட்காந்துருக்க 4 பேரை எழுப்பி விட்டு கேள்வி கேட்பாரு. ஏன் கேட்பாரு? உனக்கு அது தெரிஞ்சிருக்கா? தெரியலன்னா உட்காந்து படி, இல்லைன்னா அன்னைக்கு நான் அதை விளக்குவேன், இல்லைன்னா நீ என்கிட்ட வந்து டவுட் கேட்டிருக்க வேண்டியதானே, ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து பாரு, நான் உன்னை சொன்னேன்ல, நீ ஏன் வந்து பார்க்கல அப்படி. டீச்சருக்கு அந்த உரிமை இருக்கு, அவர் கேட்கலாம். நீங்க யாரு கேட்கறதுக்கு? டீச்சர் வந்து அவங்களுக்கு அப்பா மாதிரி, அம்மா மாதிரி. அந்நேரத்துல அவங்களுக்கு கோபம் வரும். ஆனா கிளாஸை முடிச்சுட்டு, ஆனுவல் எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட்டை வாங்கிட்டு அடுத்த செக்ஷனுக்கு போகும்போது, டீச்சர் ரொம்ப சந்தோஷம் டீச்சர், நீங்க தான் படிக்க வச்சு. அப்பா மேல வந்து பல பேர் கோபமா இருப்பாங்க, ஏன்னா அப்பா வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாருன்னு. ஆனா இப்ப அதே மாணவர்கள் வந்து, எங்க அப்பாவால தினமும் கேள்வி கேட்டு டார்ச்சர் செய்யப்பட்ட ஒரு மாணவர் வந்து, இப்ப அவர் என் ஃப்ரெண்டு தான், தினம் இப்ப என்னை பார்க்கும்போது கூட, உங்க அப்பா அப்படிலாம் கேட்டனால தான்டா நான் பாஸ் ஆனேன், ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு பேர் கால் பண்ணி பேசுறாங்க.
அது அந்த வாத்தியார் கேட்கலாங்க, நீங்க கேட்கக்கூடாது. உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. நீங்க வந்து அந்த என்விரான்மெண்ட்ல ஒரு ஆள் கிடையாது. நீங்க வந்து அவுட் சைடு பெர்சன். நீங்க போய் அவ்வளவு பேரை இன்டிமிடேட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். யாராவது ஒரு பொதுநல வழக்காவது இதை போட்டு விடணும். இப்படிலாம் பண்ணிட்டு திரியிறாங்க, இதை கோர்ட்டு கண்டிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா கோர்ட்டுக்கு போனா அவங்க ஒரு பிரிவிலேஜ்ல உட்கார்ந்துகிட்டு என்ன மாதிரி தீர்ப்பு எழுதுவாங்கன்னு தெரியாது. அரசாங்கம் உறுதியா இதுக்கு வந்து இனிமேல் ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன் யாருடைய துறை? டிஇஓ, சிஇஓ அவங்க தொடர்பானது. அவங்க அதை பார்த்துக்கிறட்டும். நீங்க உள்ள போகாதீங்க. இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஃப்ளூயண்டான ஆள் வேணுமா? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸா கூடுதலா யாராவது ஒருத்தரை போட்டு சொல்லி கொடுக்க வைங்க. அவ்வளவுதான். வீடியோ எடுக்காதீங்க. ஆமா. முதல்ல வந்து எங்க போனாலும் கேமரா தூக்கிட்டு சுத்துற விடுங்க. செந்தில் பாலாஜி அம்மாவுக்கு சம்மன் கொடுக்க போனா வீடியோ கேமரா தூக்கிட்டு போறாங்க. இங்க வந்து பள்ளிக்கூடத்துல ஆய்வு செய்ய போனா கேமரா தூக்கிட்டு போறாங்க. நானும் பள்ளிக்கூடத்துல தான் படிச்சேன். 12 வருஷம் படிச்சிருக்கேன். ஒரு தடவையும் கூட யாரும் கேமரா எடுத்துட்டு வந்து நான் பார்த்தது இல்லை. செல்போனை கூட ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க இன்ஸ்பெக்ஷனுக்குலாம் வரும்போது. அப்போ அப்படி வந்து இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையை தேவையில்லாம இவங்க உள்ள பூந்து மாணவர்கள் இப்ப அடுத்து வந்து ட்ரைபல் ஸ்கூலுக்கு போய் இதே மாதிரி பேசுவாங்களா? ஆதி திராவிடர் உண்டு உறைவிட பள்ளிகள் இருக்கு. அந்த பள்ளிகள் கொண்டு வந்ததுக்கு ஸ்பெஷல் ரீசன்ஸ் இருக்கு. அங்க போய் நீங்க மற்ற சமதளத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல இருக்கிறது மாதிரியே ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகள்ல இதே மாதிரி கேட்பீங்களா? உண்டு உறைவிட பள்ளியில இதே மாதிரி கேட்பீங்களா? கேட்க கூடாதுல்ல. உங்களுக்கு அந்த புரிதல் இல்லைல்ல. தயவு செய்து வெளியே போங்க. இந்த மாதிரி உள்ள போய் அடாவடி பண்ணாதீங்க. நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.